நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது குறித்து பாராளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் உதயகாம்பன்பில தெரிவித்தார். சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவதற்கான யோசனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது தவறான தகவலாகும். அவ்வாறு தேசபந்து தென்னக்கோனை தற்போது போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவிற்கு உள்ளாகியுள்ள போலீஸ் மா அதிபருடன் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு எனில் தற்போதும் தேசபந்துவே போலீஸ் மா அதிபராவார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும் நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து பாராளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையால் பாராளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும். எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தேசபந்து குறித்த எந்தவொரு தீர்மானத்தையும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது. விவகாரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய் கூறி பாராளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியினர் பொய் கூறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பிப்ரவரி 27 தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஆனால் மார்ச் 17 தான் அவரது வீடு பிரசோதிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பஸ்நாயக்கான் நிலைமை ஆகியோரது இல்லங்களே சோதனைக்குட்படுத்தப்பட்டன. நீதிமன்ற உத்தரவு கிடைக்கப்பெற்று 20 நாட்களின் பின்னர் தேசபந்துவின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டதன் பின்னணியில் அரசாங்கம் அரங்கேற்றும் நாடகமே காணப்படுகிறது. தேசபந்துவின் மனைவி சட்டத்திரணி ஆவார். போலீசார் தமது இல்லத்தை சோதனைக்கு உட்படுத்தப் போவது இல்லை என்பதை அறிந்ததால் தான் அவர் மதுபான போத்தல்களை அப்புறப்படுத்துவதற்கு கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. தேசபந்துவின் நியமனம் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் 2031 வரை அவர் பதவியில் நீடிப்பார். எனவேதான் அவரை கைது செய்வதில் போலீசார் பின்வாங்குகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.